தற்போதைய அண்மை தகவலாக பார்ப்பது தவிக அரசுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். அதாவது குறுவை சிறப்பு தொகுப்பு அறிவிக்கப்பட்டு 2 மாதங்கள் கடந்துவிட்ட பிறகும் விவசாயிகளை அது சென்று சேராமல் இருப்பது கடும் கண்டனத்திற்கு உரியது என்று தற்போது எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். மேட்டூர் அணையில் இருந்து ஜூன் 12ஆம் தேதி தண்ணீர் திறக்காத காரணத்தால் குறுவை சாகுபடி பொய்த்துவிட்டது. விவசாயிகளுக்கு அரசு வறட்சி நிவாரணம் அளிக்க வேண்டும் என்று பேரவையில் பேசியிருந்தேன் என்றும் எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் சுட்டிக்காட்டியிருக்கிறார். வறட்சி நிவாரணம் குறுவை சிறப்பு தொகுப்புக்கு வித்தியாசம் தெரியாமல் சட்டப்பேரவையில் முதலமைச்சர் பேசினார் என்பதையும் அவர் சுட்டிக்காட்டினார். குறுவை தொகுப்பிற்கு ஒதுக்கியதாக சொன்ன அந்த நிதியும் இன்று வரை விவசாயிகளை சென்றடையவில்லை என்பதையும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். குறுவை தொகுப்பு விவசாயிகளுக்கு செல்லாததை இந்த இன்எஃபிஷியன்ட் அரசு கவனித்ததா அல்லது வழக்கம் போல விவசாயிகள் பிரச்சனையில் அலட்சியம் காட்டுகிறதா என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். எம்எல்ஏக்களுக்கு கார் வாங்குவதில் காட்டும் வேகத்தை விவசாயிகளுக்கான நிதியை கொண்டு சேர்ப்பதில் இந்த அரசு காட்டியிருக்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். விவசாயிகள் நலனில் அக்கறையின்றி தொடர்ந்து மெத்தன போக்கோடு நடந்து கொள்வது ஏற்புடையது அல்ல என்பதையும் எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். குறுவை சிறப்பு தொகுப்பு நிதி விவசாயிகளுக்கு சென்று சேர விவசாயிகள் விரோத அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் உதயநிதி ஸ்டாலின் தற்போது தெரிவித்திருக்கிறார். அண்மை தகவலாக பார்த்து வருகிறோம். எம்எல்ஏக்களுக்கு கார் வாங்குவதில் காட்டும் வேகத்தை விவசாயிகளுக்கான நிதியை கொண்டு சேர்ப்பதில் இந்த அரசு காட்டியிருக்க வேண்டும் என்பதையும் தற்போது எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் சுட்டிக்காட்டியிருக்கிறார். அண்மை தகவலாக பார்க்கிறோம். தவிக அரசுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் தற்போது அடுக்கடுக்கான கண்டனங்களை முன்வைத்திருக்கிறார். அதாவது குறுவை சிறப்பு தொகுப்பு அறிவிக்கப்பட்டு 2 மாதங்கள் கடந்துவிட்ட பிறகும் விவசாயிகளை அது சென்று சேராமல் இருப்பது கடும் கண்டனத்திற்கு உரியது என்று உதயநிதி ஸ்டாலின் தற்போது தெரிவித்திருக்கிறார். மேட்டூர் அணையில் இருந்து ஜூன் 12ஆம் தேதி தண்ணீர் திறக்காத காரணத்தால் அங்கு குறுவை சாகுபடியானது பொய்த்து போன நிலையில் அதற்காக சிறப்பு தொகுப்பு அறிவிக்கப்பட்டு 2 மாதங்களை கடந்துவிட்ட பிறகும் விவசாயிகளை அது சென்று சேராமல் இருக்கிறது. அதற்கு தற்போது எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். விவசாயிகளுக்கு அரசு வறட்சி நிவாரணம் அளிக்க வேண்டும் என்று பேரவையில் பேசியிருந்தேன் என்பதையும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். வறட்சி நிவாரணம் குறுவை சிறப்பு தொகுப்புக்கு வித்தியாசம் தெரியாமல் சட்டப்பேரவையில் முதலமைச்சர் பேசியதையும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். குறுவை தொகுப்பிற்கு ஒதுக்கியதாக சொன்ன அந்த நிதியும் இன்று வரை விவசாயிகளை சென்றடையவில்லை என்பதையும் சுட்டிக்காட்டியிருக்கிறார். குறுவை தொகுப்பு விவசாயிகளுக்கு செல்லாததை இந்த இன்எஃபிஷியன்ட் அரசு கவனித்ததா அல்லது வழக்கம் போல விவசாயிகள் பிரச்சனையில் அலட்சியம் காட்டுகிறதா என்றும் கேள்வியை முன்வைத்திருக்கிறார். எம்எல்ஏக்களுக்கு கார் வாங்குவதில் காட்டும் வேகத்தை விவசாயிகளுக்கான நிதியை கொண்டு சேர்ப்பதில் இந்த அரசு காட்டியிருக்க வேண்டும் என்பதையும் தெரிவித்திருக்கிறார். விவசாயிகள் நலனில் அக்கறையின்றி தொடர்ந்து மெத்தன போக்கோடு நடந்து கொள்வது ஏற்புடையது அல்ல என்று எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் தற்போது தெரிவித்திருக்கிறார். அண்மை தகவலாக பார்த்து வருகிறோம். குறுவை சிறப்பு தொகுப்பு நிதி விவசாயிகளுக்கு சென்று சேர விவசாயிகள் விரோத அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதையும் எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் தற்போது சுட்டிக்காட்டியிருக்கிறார். அண்மை தகவலாக பார்க்கிறோம்.